இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரமா ரொம்பவே ஹேர் லாஸ் இருக்கு. என் தலை அப்படியே சொரிஞ்சோம் அப்படின்னு டாண்ட்ரஃப் அப்படியே உதிருது. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல இச்சிங் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ அதனாலேயே எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ இதை கம்மி பண்றதுக்காக தான் இந்த ஹேர் பேக் இன்னைக்கு நான் போட போறேன். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஹேர் லாஸ் சுத்தமா இல்லவே இல்லை. உண்மையிலே ஒரே ஹேர் வாஷ்லேயே நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற எதுக்காகவும் இந்த ஹேர் பேக் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இச்சிங் இருக்கு, டாண்ட்ரஃப் இருக்கு, அதனால ஹேர் லாஸும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க வாரம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுனாலே உடனே இந்த ஹேர் பேக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்படிதான் நான் போட்டேன். எனக்கு உடனே ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கு. அப்போ ஹேர் பேக் போட்டாதான் நம்மளோட ஹேர் லாஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா நிறைய பேர் டவுட்டா கேட்குறீங்க. அது உண்மைதான். நீங்க நார்மலா ஹேர் வாஷ் பண்றதுக்கும் ஜஸ்ட் ஒரு ஹேர் பேக் போடும்போது அது உங்க முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். உங்களுக்கு நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணும்போது இருக்கிற ஹேர் ஃபாலுக்கும் நீங்கள் ஹேர் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது இருக்கிற ஹேர் ஃபாலுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நினைப்பீங்க ஹேர் பேக் போட்டால் முடி வளருமான்னு சொல்லிட்டு. உண்மையிலே நீங்கள் ஹேர் பேக் போட்டு பாருங்கள் உங்கள் முடி எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் ஹேர் பேக் போட்டுட்ருக்கேன். என் முடி வளர மட்டும் இல்லை, என்னோட ஹேர் லாஸும் கம்மியாயிருக்கு. அதே மாதிரி எனக்கு முடி அடர்த்தியாகவும் மாறி இருக்கு. நீங்கள் ரெகுலராக ஹேர் பேக் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் ஒரு 3 மாசத்துலனாலும் தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் பேக். இதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தா போதும். அதுவும் உங்க வீட்டு கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கும். இதை வச்சு நீங்க ஈஸியா உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணிக்கலாம், உங்களோட டாண்ட்ரஃபையும் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மேஜிக்கல் ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். இன்னைக்கு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறது அதுதான் ஆளி விதை. ஆளி விதை எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இது போக மினரல்ஸ் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு புதுசாக முடியவும் வளர வைக்கும். இருக்கிற முடியவும் நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாயிரும். ஸோ இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இது கூட நம்ம ரெண்டாவதாக சேர்க்க போகிறது அதுதான் புதினா. மின்ட் லீஃப் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கறதோட நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது போக டாண்ட்ரஃப் ஃப்ரீயாகவும் ஸ்கேல்ப்பை மாற்றி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் லாஸும் கம்மியாகும், உங்களுக்கு டாண்ட்ரஃப்பும் குறையும். நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது சூடாக இருக்கும் போதே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் பேக் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே அப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் விட்டமின் இ ஆயில் கேப்சூல். விட்டமின் இ நமக்கு நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் முடியை நல்லா லாங்காக மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயிலாக எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது அது இன்னுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். என்னோட ஹேர் லென்த்துக்கு நான் 3 டேப்லெட் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஹேர் பேக் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையிலேருந்து உங்களோட முடியோட எண்டு வரைக்கும் நல்ல ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணணும். ஹேர் பேக் சூடாக இருக்கும்போது அப்ளை பண்ணக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்ப்பில் ஊற்றுனதுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப் கூட இந்த ஹேர் பேக் உறிஞ்சி வச்சுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட டாண்ட்ரஃப் உங்களோட ஸ்கேல்ப்பில் இருந்து க்ளீனாக வாஷ் அவுட் ஆயிடும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால தான் முன்னாடியே நம்ம சிக்கு எடுத்து வச்சுக்கிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே சிக்கு விழ ஆரம்பிச்சிடும். நகத்தை போட்டு சுரண்டாமல் உங்களோட ஃபிங்கர்ஸை மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஹேர் பேக் நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்து நம்மளோட முடியோட வேர் வரைக்கும் நல்லா இறங்குறதோட நமக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் பேக்கை ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறம்
அப்புறமா என்னோட முடியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதோட ஷைனிங் லுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸும் சரியாகும். முடியோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது என்னோட ஹோம்மேடு கோகோனட் மில்க் ஷாம்பு. இந்த ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட jagdishmeena.com வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் உங்களோட ஹேர் ஃபாலை மட்டும் கம்மி பண்ணாது, உங்களோட ஹேரையும் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் பேக் தான் இது. இதில் நம்ம சேர்த்துருக்கிறது வெறும் கிச்சன் இன்க்ரீடியன்ட், அதுவும் லிக்யூடான ஹேர் பேக். இந்த ஹேர் பேக்கை உங்களுக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் அளவுக்கு எனக்கு அடர்த்தி இல்லை, நான்லாம் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முடி கம்மியாக இருந்தால் கூட நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். இனிமேல் உங்களுக்கு நான் 3 நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் பையன் வளர்ந்துட்டான்றதுனால நான் ரெகுலராக கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.